لا إله إلا الله رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்யும். அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலா தஷ்ரிபன்ன ஹம்ரன் ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஹதியத்தி. நீங்கள் மது அருந்தாதீர்கள், அது எல்லா பாவங்களுக்கும் தலையாயது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதுவினால் ஏற்படக்கூடிய இழிந்த குணங்கள் 10 என்றும் அவற்றில் 5 குணங்களை பற்றி இதற்கு முன்னர் நேற்று இங்கே சொல்லப்பட்டது. 6வதாக சொல்லப்படுகிறது, இன்னல் ஹம்ர் மிஃப்தாஹு குல்லி ஷர்ரி. மது அருந்துவது எல்லா தீமைகளுக்கும் அதுதான் திறவுகோலாக இருக்கிறது. பாவங்களை எளிதாக செய்ய வைக்கிறது. 7வது, மது அருந்துவதனால் அதனுடைய துர்வாடையினால் மனிதனில் இருக்கின்ற மலக்குமார்கள், கண்ணியமான மலக்குமார்களை அது நோவினை செய்கிறது. இந்த உலகத்தில் மது அருந்துபவனுக்கு அரசாங்கத்தின் மூலமாக 80 கசையடிகள் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த தண்டனை விட்டு ஒரு மனிதன் தப்பித்து கொண்டால் மறுமை நாளில் நெருப்பினாலான சாட்டையை வைத்து அவருக்கு வேதனை செய்யப்படும். எல்லாருக்கும் முன்னால் அந்த வேதனை செய்யப்படும். உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், மக்கள் அத்தனை பேருக்கு முன்னால் இந்த வேதனை மறுமையில் அவருக்கு கொடுக்கப்படும். 9வது, மது அருந்துபவன் வாரத்தில் உள்ள வாயில்களை எல்லாம் அடைத்து விடுகிறான். 40 நாளைக்கு அந்த வாரத்து வாய்களை அடைத்து விடுகிறான். அவன் செய்யக்கூடிய எந்த நன்மைகளும் வானத்தின் பக்கம் உயராது. அவன் கேட்கக்கூடிய எந்த துஆக்களும் வானத்தின் பக்கம் உயராது. 10வதாக, மனிதன் இந்த மதுவை அருந்துவதனால் ஈமான் இல்லாமல் மரணிக்கக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது என்று ஒரு 10 வகையான எளிந்த குணங்களை பற்றி இங்கு சொல்லப்பட்டது. மொத்தத்தில் மது அருந்துவது எல்லா தீமைகளுக்கும் அதுதான் திறவுகோலாக இருக்கிறது. லேசான முறையில் எல்லா பாவங்களையும் இந்த மது அருந்துவது செய்ய வைக்கிறது. ஒரு மனிதன் நல்ல இபாதத்தாளி, வணக்கசாலி, தன்னுடைய வீட்டு ஒரு அறையில் இருந்து அவர் வணங்கி கொண்டிருந்தார். இப்லீஸ் பார்த்தான். இவரை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஒரு நல்ல ஷேகுடைய தோற்றத்திலே வந்து அவரிடத்தில் கேட்டான், அந்த வணக்கசாலியிடத்தில் கேட்டான், நீங்கள் ரொம்ப வணங்குகிறீர்கள், உங்களுக்கு பக்கத்திலே உள்ள அறையிலேயே நானும் வணங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு அனுமதி தருகிறீர்களா என்று கேட்டான். இபாதத்து செய்வதற்குத்தானே என்று கருதி தாராளமாக வணங்கு என்று சொல்லிவிட்டார். அந்த இப்லீஸ் மறுநாள் வணங்க தலைப்பட்டான். இவருக்கு பக்கத்தில் உள்ள அறையிலே வணங்க தலைப்பட்டான். அப்படி வணங்குகிற போது இரவு நேரத்தில் அவன் வணங்கி அல்லாஹ்விடத்தை துஆ செய்கிற போது கதறி கதறி அழுகிறான். பகல் நேரத்தில் சாப்பிடுவதில்லை, தண்ணீர் குடிப்பதில்லை. இரவு நேரத்தில் கதறி கதறி அழுது அவன் துஆ செய்கிறான். இந்த நிலை இந்த வணக்கசாலிக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது, கவர்ச்சியை உண்டு பண்ணிவிட்டது. மறுநாள் அவனிடத்திலே சென்ற அந்த இப்லீஸிடத்திலே சென்று, ஷேகுடைய தோற்றத்தில் இருக்கிற அந்த இப்லீஸிடத்திலே சென்று, நீ இப்படி வணங்குகிறாயே எப்படி என்று கேட்டான். அந்த இப்லீஸ் சொன்னான், நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை நான் நினைத்தால் எனக்கு சாப்பிட முடிவதில்லை, குடிக்க முடிவதில்லை, எனக்கு தூக்கம் வருவதில்லை என்று அவன் சொன்னான். உன்னை போல் வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வணக்கசாலி கேட்டான். என்னை போல் நீ வணங்க வேண்டுமானால் பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான். பாவம் செய்ய வேண்டும், அப்பா அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னித்து விடுவான் என்று சொன்னான். என்ன பாவம் செய்யலாம் என்று கேட்டான். ஒரு மனிதனை நீ கொலை செய்து விடு என்று சொல்லிக் கொடுத்தான். கொலையா? அது ரொம்ப பெரிய பாவம், அது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டான். அப்படியானால் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்துவிடு என்று சொல்லிக் கொடுத்தான்.
அதுவும் என்னால் இயலாது என்று அவன் சொல்லிவிட்டான். அப்படியானால் கொஞ்சம் மதுவை கொஞ்சம் கூட அருந்திவிடு என்று சொன்னபோது அதை செய்யலாம், மது அருந்துவதை லேஸ் என்று கருதி அவன் அதை செய்கிறேன் என்று சொல்லி மது எங்கே விற்கப்படுகிறது என்று தேடி பார்த்தான். ஒரு இடத்தில் ஒரு பெண் மது விற்று கொண்டிருந்தாள். அவளிடத்திலே மதுவை வாங்கி அருந்தினான். போதை தலைக்கு ஏறியது. அந்த பெண்ணையே விபச்சாரம் செய்துவிட்டான். விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் இதை பார்த்து விட்டான். பார்த்த உடனே இதை அரசாங்கத்திலே சொல்லி நமக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து விடுவான் என்று கருதி அந்த பார்த்தவரை போய் கொலையும் செய்து விட்டான். எதெல்லாம் பயங்கரமான ஒரு தவறு பாவம் செய்ய முடியாது என்று சொன்னாலும் அத்தகைய கொலையும் செய்து விட்டான், விபச்சாரம் செய்து விட்டான். இத்தனை பாவங்களை செய்ய வைத்தது எது? இந்த மது அருந்தியதுதான். எனவேதான் மது அருந்துவது என்பது எல்லா தீமைகளுக்கும் அது திறவுகோல் என்று சொல்லப்பட்டது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுவினால் இத்தகைய கேடுகள் நிறைந்த கேடுகள் இருப்பதனால் மது ஒரு காலம் நீங்கள் அருந்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் செய்தியை பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லது பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வாஃபினா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.